வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டி டிவி நண்பர்கள் உறவுகள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். நாங்கள் ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரம், கன்னியாகுமரியெலாம் போயிருந்தோம். அன்றைக்கி போகிறப்ப முதல்ல தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இறங்கினோம். அங்கே போயிட்டு காரில் போயிட்டு காலையிலேயே இந்த அருமையான காட்சி எங்களுக்கு கிடைச்சிது. என்னன்னா கடல் நடுவில் இந்த படகுகள் பார்வையில், அதுக்கு அடுத்தது ஒரு சூரியனா அழகாக அற்புதமாக அந்த மஞ்சள் நிறத்தில் காட்சி கொடுத்தது. உண்மையாக ரொம்பவே ரசித்தோம் எல்லாருமே. இது வந்து எங்கள் மாமா ஃபேமிலி எப்பொழுதுமே எங்கள் கூடவே வருவாங்க. எங்கே அவங்க கூப்பிட்டாலும் நாங்களும் போவோம், நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அவங்களும் கூடவே வருவாங்க. ஒரு அற்புதமான ஃபேமிலி, ஒரு நல்ல உறவுகள் எங்களுக்குள்ளார இருக்குது. எங்கள் கூட நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அதில் ஒரு இடம் தான் இந்த இடம். இப்போ நம்ம போயிருக்கிறது எங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆன்மீக தளத்தில் ஒரு முக்கியமான இடம். நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் கழிக்கக்கூடிய ஒரு இடம். தேவிப்பட்டினம், ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த கடலுக்கு மத்தியில் இந்த நவக்கிரக மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ராவணனால் சீதை கடத்தப்பட்டப்ப ராமன் அவங்கள காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இந்த தேவிப்பட்டினம் கடற்கரையில் மணலை 9 பிடியாக பிடிச்சி பிரதிஷ்டை நட்டு வச்சு பிரதிஷ்டை பண்ணாராம். அந்த 9 கற்கள் தான் இந்த நவபாஷணம். இன்றைக்கி அந்த கடல் நடுவில் இந்த நவக்கிரக மண்டபம் இருக்குது. இந்தியாவிலேயே கடல் நடுவில் ஒரு நவக்கிரகம் இருக்குது அப்படின்னா இதுதான். எல்லா இடத்துலையும் கோவிலில் இருக்கும், சிவன் கோவிலில் இருக்கும். ஆனால் கடல் நடுவில் இருக்கிற ஒரு நவக்கிரகம் இதுதான். உண்மையாக இந்த நவக்கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. 2000 வருஷத்து வரலாறு இந்த நவக்கிரகத்தில் இருக்குது. இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கடல் நடுவில் இருக்கிறது தான் இதோடைய பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவிலுடைய தல வரலாறு இருக்கிறதுனால நம்முடைய பாவ புண்ணியங்களை கழிக்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ராமரே இந்த இடத்துல இந்த கற்கள்லாம் பிடிச்சி நவக்கிரகமாக மாற்றி இதை நட்டு வணங்கிட்டு போனதாக ஒரு சம்பிரதாயம், ஐதீகம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான கோவில். நாங்கள் போன உடனே பக்கத்தில் இருக்கிற கடலில் குளித்தோம். ரொம்ப ஜில்லுப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த கடல்லேருந்து இந்த சூரியனை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ஒரு ரசனையோட அதை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் குளித்தோம். அப்போது ஒரு ஜாலி, உண்மையாக மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா இதுதான். முதல்ல பாப்பா கூட எங்களுடைய அன்பு மகள் தேவதை, எங்கள் வீட்டு தேவதை சாய்ரா சஷ்டிகாவோட இந்த கோவிலுக்கு போயிருக்கோம். ஒரு விவரம் தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு முதல்ல ஆச்சிட்டு போகிறதுல, அந்த கோவிலில் அந்த நவக்கிரகத்தை சுற்றி வந்த வாய்ப்பு கொடுத்ததில் எங்களுக்கு உண்மையாக ரொம்பவே சந்தோஷம். அந்த இடம் நிறைய பேர் வர்றதுனால கண்ணம்னான்னு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் உண்மையாக நல்லா சுத்தமாக தான் இருந்தது. அதை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு. அடுத்தது நல்லா குளித்தோம். 3 முறை அந்த தண்ணியில் முங்கி எழுந்திரிக்கணும், அதுக்கப்புறம் அந்த நவக்கிரக மண்டபத்தை சுற்றி வரணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் முதல்ல பக்கத்தில் இருக்கிற கடலில் குளிச்சுட்டு வெளில வரோம் எல்லாருமே. என்ன பாய் தள்ளிவிட்றா. போன ஒண்ணு விழல மாட்டேன். ஆமா, ஐத்தினா வெளில இருக்க கூடாது. ஐதி பேருக்கு
வந்த உடனே ஒரு ஐயர் எங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கேட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி எங்களை உள்ளே அனுப்புனார். எல்லாருமே அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் அது பிடிக்குதோ அதை அவங்க பண்ணிவிட்டு போகலாம். அந்த மந்திரத்தை அவர் உச்சரித்து எங்களை அனுப்புனார். அதுக்கப்புறம் உள்ள போனோம். உள்ள போய் 9 முறை சுற்றி வந்தோம். கொஞ்சம் கல் மண்ணாவும் அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் உள்ள போய் அங்கே சுற்றி வரும்போது அவ்வளோ ஒரு பக்தி, உண்மையாக நமக்கு ஒரு இனம் தெரியாத ஏதோ ஒரு அமைதி, சந்தோஷம், நம்முடைய பாவங்கள்லாம் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. ஏன்னா ராமர் இந்த இடத்த உருவாக்குனது அப்படிங்கிறது நமக்குள்ளாரே ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணத்தை மனசில் உருவாக்குது. அதனால் அந்த பயபக்தியோட 9 முறை அதை சுற்றி வந்தோம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேவிப்பட்டினம் இந்த கோவிலுக்கு போயிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்பவே உறுதியான ஒரு நம்பிக்கை. சரி, இந்த நவகிரகத்தை சுற்றினா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் விலகி நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாவங்கள்லாம் போய் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், சிவபெருமானுடைய ஆசீர்வாதம், இந்த 9 கிரகங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ராமேஸ்வரத்துலேருந்து 77 கிலோமீட்டரும், ராமநாதபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டரும் இந்த தேவிப்பட்டினம் இருக்குது. ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும் உள்ள போகும்போது. பட் ஆனால் அந்த இடத்துக்கு போனால் ஒரு அற்புதமான அழகான காட்சியை பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 5-6 மணிக்கு போகிறது மாதிரி பாருங்கள். எல்லா ஒரு இயற்கையான காட்சியவும் இருக்க, நம்முடைய மனசு அமைதியாக ஒரு நல்ல எண்ணங்களோட ஒரு பிரபஞ்ச சக்தி நமக்கு அதெல்லாம் சுற்றி வரும்போது நமக்கு அந்த நேரத்தில் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையிலே போகிறத பாருங்கள். அந்த இடத்துக்கு ஒரு ஆன்மீக பயணத்தில் ரொம்பவே திருப்தி கொடுத்த இடம் இதுவும் கூட. பாப்பாவை தூக்கிட்டு சுற்றுனதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷம். சுற்றி 9 முறை சுற்றி முடித்தோம். என்ன செஞ்ச கையால உடைக்க முடியாது. கைதான் போகும், போகாது, உடைக்க முடியாது. அதுக்கு எப்படின்னா தெரியுமா, நல்ல தட்டியமாக இருக்கிற பொருளை வச்சு உடைக்க முடியும். கல் எல்லாம் ஊர்த்தம் வச்சு அடித்தாலும் ஒரு சில கல் உடையாது. சும்மா கிராக்கு தான் உடையாது.
அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ராமேஸ்வரம் அந்த பாலத்துக்கு போனோம். மிக முக்கியமான பாலம். ராமேஸ்வரம் போனால் இந்த பாலத்தை யாரும் பார்க்காம வர மாட்டாங்க. அப்படி ஒரு இயற்கையான ஒரு அற்புதமான காட்சி உள்ள பாலம் அந்த பாலம். அதுக்கப்புறம் இந்த பாலத்தில் போயிட்டு எல்லோரும் இறங்கி அதை பார்த்தோம். அங்கங்கேயும் அந்த படகுகள் கப்பல்லாம் நிற்கிறத பார்க்கும்போது உண்மையாக இதற்கு ஈடான வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடச்சிது. அப்படியே புள்ளி புள்ளியாக அந்த படகுகள். அடுத்து பார்த்திங்கன்னா பாலம், புது பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இருந்த பாலம் பாழடைஞ்சதால் இப்போ பக்கத்துலேயே ஒரு புது பாலம் கட்டிகிட்ருக்காங்க. அந்த பாலம் இப்போ நீங்கள் பார்க்குற நேரத்துலலாம் திறந்துருப்பாங்க. அப்போ வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரசித்தோம். உண்மையாக அந்த இடத்த பார்க்கும்போது கடைசியாக ஒரு புள்ளி மாதிரி இருந்தது. அங்கே தான் இலங்கை இருக்குது, அந்த தனுஷ்கோடி கடைசி இடம் அங்கே தான் இருக்குது அப்படின்லாம் இங்கேருந்து பார்த்தாலே அந்த இடம் தெரியுது. அந்த கடல் நடுவில் ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு பாதை மாதிரி போகுது. அதுதான் தனுஷ்கோடின்னு இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் பார்த்தா பாப்பா தூங்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் தட்டி எழுப்பிட்டோம். அந்த ஜில்லுங்கிற காற்றுக்கும் அந்த இடத்துக்கும் நல்ல தூக்கம் வந்துடுச்சு போல். அந்த பாலத்திலேருந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், கன்னியாகுமரியை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து கன்னியாகுமரிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்தது தனுஷ்கோடிக்கு போக போகிறோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதுமையான அனுபவம். அந்த தனுஷ்கோடியில் ஒரு பாழடைஞ்ச இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு வலியோட அந்த இடத்த ஒரு நீங்காத நினைவோடு பார்த்துட்டு வந்தோம். தனுஷ்கோடியோட எல்லை வரைக்கும் போயிட்டு வந்தோம். அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம்.